வணக்கம் சார். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனான்ஸ் டே ஃபைனான்ஸ்க்குள்ள சாஃப்ட்வேர் சார். இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும் டே ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டரு என்ட்ரி ரிப்போர்ட்டு 3 இருக்கும். இதில் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நம்ம கஸ்டமரை க்ரியேட் பண்ணுவீங்க. என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் இஷ்யூ இருக்கும், வவுச்சர் இருக்கும், டவுன்லோட் அப்லோடுன்னு இருக்கும். மிஷினுக்குள்ளது இது நம்ம கலெக்ஷன் மிஷின் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஆப்ஷன் இது. ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே புக் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும், ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே இதில் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அப்போ லெஜரில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நேமாக க்ரியேட் பண்ணுறது இது லெஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். லெஜர் மாஸ்டர் இது பேர். இதில் லெஜர் மாஸ்டரில் லெஜர் நேம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துடணும். அவங்களோட ஃபாதர் நேம், என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்ட்ரீட்டு என்ன ஊருங்கிறத இதில் கொடுத்துடணும். ரெஃபரன்ஸ் யாரும் ரெஃபரன்ஸ் சொல்லி விட்டாங்க அவங்களோட நேமையும் இதில் போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் என்னங்கிறது நம்ம ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் நம்பரு. மெயினாக கான்டாக்ட் நம்பர் வாங்குறது இதில் மஸ்ட்டு. என்ன குரூப்பு டெபிட்டார் ஓப்பனிங் இருந்ததுன்னா ஓப்பனிங், இல்லைன்னா அவனோட ஆதார் நம்பரையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். சேவ் டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நேம் சேவ் ஆகிடும். இப்போது என்ட்ரி லோன் போடுறீங்களா, லோன் இஷ்யூவில் வந்து நம்ம இங்கே அவங்களோட நேம் என்ன நேமுங்கிறத இதில் டைப் பண்ணணும். போட்டிங்களா? இப்போ அவங்கள்ட்ட டீட்டெயில் இங்கே வந்துருச்சா, லோன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடும். இப்போ எவ்வளோ லோன் வாங்குகிறாங்க, ஒரு 20,000 வாங்குறாங்கன்னு வைங்க. 20,000 அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ஒரு 20%, 2% போடுறீங்களா அந்த அமௌண்ட்டை அதை எடுத்துக்கும். இன்ட்ரெஸ்ட்டு 90 நாளைக்கு உள்ளது, 20 நாளைக்கு உள்ளதுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பேரில் வந்து ஒரு அமௌண்ட்டு ரெடி ஆகிடும். இப்போ இவங்க நேம் இந்த லோன் போட்டிருக்கீங்களா, இப்போ இதே இவங்க பேரில் இன்னொரு லோன் போட்டிங்கன்னா போட முடியாது. இதை க்ளோஸ் பண்ணால் தான் அவங்க பேரில் அடுத்த லோன் விழுவும். அதேமாரி இருக்கும் இந்த சிஸ்டம். கொஞ்சம் இருக்குங்களா? இப்போ உங்கள் பேரில் ஒரு அமௌண்ட்டு போடுறீங்கன்னா வைங்க, ஒரு 10,000 ஆட் பண்ணுறீங்கன்னா வைங்க, ஒரு 2% இதுமாரி எரர் அடிக்கும். ப்ளீஸ் க்ளோஸ் த ப்ரீவியஸ் லோன் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் தி கிரியேட் த நியூ லோன்னு வரும். அவங்கள நம்ம ஆல்ரெடி போட்ட இது லோன் கொடுத்ததுனால திருப்பி நம்ம அவங்களுக்கு லோன் போட முடியாது. புரியுதுங்களா? இதுமாரி எரர் அடிக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி அவங்க லோன் வாங்கி க்ளோஸ் பண்ணாமே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பில்லு அவங்க பேரில் நீங்கள் லோனே போட முடியாது. அதேமாரி இன்னொருத்தவங்க பேர் க்ரியேட் பண்ணுறோம். நீங்கள் இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் சொல்கிறது. ஃபாதர் நேம், ஸ்ட்ரீட்டு, ரெஃபரன்ஸ் யார் ரெஃபர் பண்ணாங்கங்கிறது, கான்டாக்ட் நம்பரு, குரூப்பு டெபிட்டாரு, ஆதார் நம்பரு, சேவ் டு அப்டேட்டு. இப்போ இங்கே போய்ட்டு அவங்களுக்கு ஒரு பில்லு போடுறோன்னா இங்கே அவங்க நேம் போடுறீங்கன்னா வருதுங்களா, ஆட்டோமேட்டிக்காக லோன் நம்பர் அதுவே க்ரியேட் ஆகிடும். எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ ஒரு 10,000 வாங்குறாங்கன்னா 10,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் முன்னாடியே பிடிப்போம்ல. இப்போ 20%னா 20%, 10%னா 10% எடுத்துகிட்டு சேவ் டு இங்கே லோனு
க்ளோசிங் டேட்டுமே உங்களுக்கு இதில் காமிச்சிடும். 9/9/2026 அப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு க்ளோசிங் ஆகணும். இப்போ வந்து வந்துருச்சுங்களா. இப்போ இவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்கை பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ என்ட்ரி போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். இதில் போய்ட்டு அவங்க பேரை டைப் பண்ணணும். நம்ம போட்டு வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரன்னிங் டீட்டெயில் டிக் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் இங்கே வந்துடுதுங்களா. விசாலோடது அது என்ட்ரு தட்டிங்கன்னா அதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இன்ட்ரெஸ்ட்டு எப்போ லோன் எடுத்தாங்க, 1/6 எடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இது வரையும் 1000 கட்டியிருக்காங்க. இப்போ இடையில இன்ட்ரெஸ்ட் நம்ம டே கலெக்ஷன் பண்ணுவோம்ல, அது இதில் என்ட்ரி போடணும். வவுச்சர் என்ட்ரின்றதுல இதில் என்ட்ரி போட்டிங்கன்னா என்ட்ரு இப்போ வந்து வருதுங்களா. இதில் போய்ட்டு அவங்களோட லோன் நம்பரை மட்டும் போட்டாலே போதும். அவங்களோட பேர் வந்துருச்சா. இப்போ எவ்வளோ தான் அமௌண்ட் வாங்குறீங்க, ஒரு 1000 வாங்குறீங்கன்னா வைங்க, என்ட்ரு F2 சேவ் டு அப்டேட் சேவ் ஆகிடும் இப்போது இந்த தேதியில். இப்போ இதே போய் அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அமௌண்ட்டு குறைஞ்சி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறது இதில் வந்துடும். வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு, இன்னும் கேப் எவ்வளோ டேட்டு கேப்புமே இங்கே உங்களுக்கு காமிக்கும். எவ்வளோ கேப் 36 நாள் இருக்குது. 1000 இடையில கட்டியிருக்காங்க. ரெசிப்ட் 7ஆம் தேதி 7ஆவது மாதம் ஒரு 1000 கட்டியிருக்காங்க. இதுக்கான கேப் இந்த கேப்பை கால்குலேஷன் பண்ணி இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். அதிலே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ கேப்பு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காங்கங்கிறது டீட்டெயில் இதில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம மிஷின் அப்லோட் பண்ணுறதும் இதிலே இருக்கும். நம்ம மிஷின் கலெக்ஷன் போடுறாங்கன்னா இப்போ கையில் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறமா ரெசிப்ட் போடுவாங்க. அது இல்லாமல் நம்ம சிட் கலெக்ஷன் மிஷின் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டவுன்லோடு கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயிலாம் வந்துடும். ஓகேங்களா. கஸ்டமர் இன்றைக்கி டேட்டுக்கு யார் கலெக்ஷன் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் மிஷினை கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தோட டவுன்லோடு கொடுத்து சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிடணும். திருப்பி கலெக்ஷன் பண்ணிட்டு நைட்டு வரப்போ அப்லோடுன்னு இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம அப்லோடு உள்ளே கொண்டு வந்துடணும். என்னங்கிறத அதிலே கலெக்ஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்கள் சேவ் டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்குல்ல சேவ் டு அப்டேட்டுன்ட்டு இந்த வந்து வச்சு பாருங்கள். இது அப்படியே நம்ம அப்லோடு கொடுத்துடணும். மிஷினில் டவுன்லோடு ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது. இது வியூ வந்துடும் அன்னன்ன டேட்டுக்கு. 7ஆம் தேதினா 7ஆம் தேதிக்குள்ளது, 8ஆம் தேதினா 8ஆம் தேதிக்குள்ளது வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட்னா மிஷினில் டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் கொடுத்திங்கன்னா மிஷினில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். திருப்பி மிஷினில் டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம். கலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க நைட்டு. அப்போ என்ன பண்ணால் அதே அப்லோடு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் ஆகிருக்கு எல்லாமே இதில் டீட்டெயில் இதில் எவ்வளோ கலெக்ஷன் ஆன அமௌண்ட்டு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லாமே இதில் வந்துடும். அதை வந்து சேவ் அண்டு வியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்கில் சேவ் ஆகிடும். இது மேனுவலாக பண்ணாமல் மிஷினில் போடுறது. இது அவங்க கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறவங்க மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இது டிரான்ஸ்போர்ட்டு டே புக்கு, ஒரு நாளுக்கு என்ன நடந்துங்கிறது இதில் மொத்தமாக வந்துடும். லோன் கொடுத்தது, கிரெடிட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு வந்துச்சு இன்றைக்கி டேட்டுக்கு, லோன் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, எல்லாமே டோட்டலாக இங்கே கால்குலேஷன் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸுமே இதில் உண்டு. ப்ராஃபிட் லாஸ் கொடுத்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் ஒரு எக்ஸ்பென்ஸ். இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்ன நம்ம செலவு பண்ணோங்கிறது. இது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் ப்ராஃபிட்டாக காமிக்கும். எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, இப்போ லாஸ்ட்டாக கட்டின இன்ட்ரெஸ்ட் வரையுமே உங்களுக்கு காமிக்கும். ஒருத்தவங்க விஷாலுங்கிறவங்களுக்கு போட்டோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வரையுமே நம்மளுக்கு இதில் காமிச்சிட்டு வரும். டேட்டு இப்போ இயர் மாற்றி போட்டோம்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு இதில் வரும்.
நம்ம லாஸ்ட்டாக போட்ட விஷால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கோம், இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது இதில் காமிச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ இருந்துச்சு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவாச்சு, பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆணுச்சு, க்ரெடிட்டில் எவ்வளோ போணுச்சு, அசட் எது இருந்துச்சா, டெபிட்டில் கஸ்டமருக்கு எவ்வளோ லோனாக போணுச்சு, எல்லாமே இதில் வந்துடும் டே புக்கில் பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட்டில். அப்புறம் என்ன, இது வந்து டேட் வைஸ் பார்க்குறது. இதில் வந்து நம்ம மெயினாக வந்து ரொம்ப கஷ்டம்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் வவுச்சர் வைஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அன்னன்னைக்கு நம்ம டேட்டில் போட்டுக்கிட்டு இருக்கணும். இது இல்லாமல் நம்ம மிஷினில் கொடுத்துட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும். இப்போ கலெக்ஷன் போயிட்டு வராங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நைட்டு போகிறப்பையோ இல்லை காலைல போகிறப்பையோ. திருப்பியும் வந்து நைட்டு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணி விட்ற வேண்டியதான் சாஃப்ட்வேரில். ஆட்டோமேட்டிக்காக அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே இதில் வந்துடும். லாஸ்ட்டு டியூ டேட் எப்போ, அவங்களோட ஃபோட்டோ வேணாலும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், கஸ்டமர் ஃபோட்டோவை. நான் வேணால் அதில் ஆட் பண்ணுறேன், மிஷினில் எப்படி பிரிண்ட் ஆகுங்கிறத. மிஷினில் கலெக்ஷன் பண்ணுவாங்களா அதில் வந்து என்னென்ன காமிக்குங்கிறத இந்த வீடியோவில் டேக் பண்ணி வரோம் உங்களுக்கு. தேங்க்யூ.